அவர் வந்து பயங்கரமான ஆக்டர்ன்றது வந்து எனக்கு இப்போ இல்லை, எனக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஆக்டராக இறங்கினாருன்னா பிளாஸ்ட் பண்ணுவார் எனக்கு தெரியும். அப்பப்போ அனுப்புவார் அந்த அந்த ப்ராசஸ் ஆகிட்டு அந்த ஷூட் போயிட்டு இருக்கும்போதே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவார். அந்த லியோ இதெல்லாம் அனுப்புனது பார்த்துட்டு செதறிட்டேன் நான்லாம். அந்த ஒரு லுக் ஒன்று அனுப்புனாரு, அது ஒன்று அமிச்சாரு. நான் அதை பார்த்துட்டு பிளாஸ்ட் ஆயிட்டேன். அதே மாதிரி கன்னடத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த கிஷ்கிந்தா அந்த இது பண்ணாரு. ஐயோ, அந்த பல் இப்படி எடுப்பாரு, அதுவும் பிளாஸ்ட். அதுவுமே எனக்கு ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் காட்டுவாரு. தம்பி இதை பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு. பார்த்துட்டு நான் என்னன்னா இது, நான் சதுரிடுவேன். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அப்போ சொல்லுவார், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குடா, இந்த மாதிரிலாம் இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு. போய் பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணி பேசுவேன். நான் என்னன்னா நல்லாவா இருக்கு. அவர் வந்து அப்படியா, ஓகேயா, எனக்கு இன்னும் ஓகே அப்படி. அவர் ரொம்ப நார்மலாவே பேசுவார். அதை அவ்வளோ பெரிய விஷயம் லோக்கல்ல வந்து பண்ணிட்டு வந்து அசால்ட்டா பேசுவாரு. நல்லா வந்துச்சு, எல்லாம் சொல்றாங்க நல்லா இருக்குதுன்னு. என்ன சொல்ற, கதையை ஒண்ணு நோக்கி தானே போகுது செகண்ட் ஹாஃப்ல, நீ தானே மெயின் அப்படின்னு. அவ்வளோ பேசுவேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு.